மாற்றம் வந்துட்டு வேணும்ன்றது எல்லாரோட எதிர்பார்ப்பா இருக்கு. இப்ப அந்த மாற்றம் வந்துட்டு விஜய் மூலமா நடக்குது அப்படின்னா ஏன் வந்து அதை தடுக்கணும்? நல்ல கேள்விதான். மாற்றம் அப்படிங்கிறது வந்து மாற்றம் இல்லாதது இங்க எதுவுமே இல்லை. நிலையானதுன்னு ஒண்ணு இருந்தா அது சரியில்லாது. எதுவுமே இங்க நிலை இல்லை. அது மனித உயிரா இருக்கட்டும், இல்ல மனித இனமா இருக்கட்டும், எல்லாமே இங்க இடையில் தோன்றியதுதான். எதுவுமே இங்க நிலையானதுன்னு ஒண்ணு கிடையாது. சோ நிலையானதுன்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா மாற்றம். மனித குலமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற மனித குலம் மனித இனம் இல்லை. ஏன்னா பூமி தோன்றிய, இந்த உலகம் தோன்றிய காலத்துல இருந்து மனுஷ இனம் இல்லை. நிறைய பரிணாம வளர்ச்சிகளுக்கு பிறகுதான் இப்ப இந்த நிலையை அடைஞ்சிருக்கும். சோ இந்த பரிணாம நிலை பாத்தீங்கன்னா அறிவியல் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா ஒரு செல் உயிரினம் இப்படி உருவாகி ஊர்வன அப்படி வந்து ஊந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 4 கால், அப்புறம் 2 கால், இப்படி வந்து இன்னைக்கு நிமிர்ந்து நின்று இருக்கும். சோ மாற்றம் என்பது வேணும். ஆனா அந்த மாற்றம் வளர்ச்சியை குறித்து இருக்கணும், வளர்ச்சியை நோக்கியதா இருக்கணும், வளர்ச்சியை உள்ளடக்கியதா தான் இருக்க முடியும். 2 இருக்கு. டாக்டர் அம்பேத்கர் சொல்லுவாரு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு ஒரு தேரை இந்த இடத்துக்கு இழுத்துட்டு வந்து நிப்பாட்டி இருக்கேன். அதாவது சமூக நிலையில நீங்க எல்லாம் இன்னும் அதை மேலாக இன்னும் மேம்படுத்துவதற்கான திட்டத்துல, மேம்படுத்துவதற்கான வழியில நீங்க எல்லாம் இன்னும் அதை சேர்ந்து இழுத்துட்டு போகணும். அப்படி இழுத்துட்டு போகலன்னா கூட பரவாயில்ல, தயவு செய்து அது இருக்க இடத்துல இருந்துடட்டும், பின்னாடி இழுத்துட்டு போயிடாதீங்க. ரொம்ப அழகா அவதானிச்சிருப்பார். அதேதான் மாற்றம் என்பது ஒரு அளவுகோலில் இருந்து மேம்படுத்துவதும் மாற்றம், இறங்குறதுக்கு பேரும் மாற்றம் தான். அப்போ ஒரு 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 இப்ப இருக்கிறதில் சிக்கல் இருக்கா அப்படின்னா இருக்கு. சிக்கல் இல்லாத, குளறுபடி இல்லாத அல்லது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட எதுவுமே இல்லை. அப்போ மாற்றம் வேணுமானா வேணும். அந்த மாற்றம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா வளர்ச்சியை நோக்கியதா இருக்கணும், மேம்பாட்டுக்கானதா இருக்கணும். இப்ப பெண்கள் மேம்பாட்டை நோக்கியதா இருக்கணும், குழந்தைகள் வளர்ச்சியை நோக்கியதா இருக்கணும். நாங்க பள்ளிக்கூடத்துல சின்ன பிள்ளைகளா படிக்கும் போது இருந்த நிலை இன்னைக்கு அல்ல. அடிக்க கூடாது, அடித்தால் அது தண்டனைக்குரிய குற்றம், இப்படியெல்லாம் இதெல்லாம் வளர்ச்சி. அதாவது அடிச்சாதான் அடியாத மாடு படியாது அப்படின்னு ஒரு சொலவடையெல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு என் பிள்ளை 5ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு அந்த சொலவடையே என்னன்னு தெரியாது, அந்த ப்ராவர்பே என்னன்னு தெரியாது. அடியாத மாடு படியாது அப்படின்னா முட்டுக்கு கீழே உரிச்சிருங்க சார் அப்படிதான் சொல்லி நாங்கள் பள்ளிக்கூடம் படிக்கும் போதெல்லாம் 80களின் துவக்கத்தில் 90கள்ல பள்ளிக்கூடத்துல அப்படிதான் விட்டுட்டு போனாங்க. இன்னைக்கு இல்ல. சோ இன்னைக்கு பிள்ளைகளை அடிக்கிறது இல்ல, அடிச்சுதான் படிக்க முடியும், பயங்காட்டி தான் படிக்க முடியும். இல்ல, குழந்தைகளோடு ஆசிரியர்கள் நடனம் ஆடுறாங்க, ஆசிரியர்கள் பாட்டு பாடுறாங்க. என் மகனை தினம் பள்ளிக்கூடத்துக்கு விடும் போது பார்ப்பேன், அந்த ஆசிரியரை காலையிலையும் மாலையிலையும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஐ லவ் யூ அப்படிங்கிறாங்க. ஆசிரியரை பார்த்து மாணவனும், மாணவனை பார்த்து ஆசிரியர். குழந்தை, என் பையன் 5 படிக்கிறாரு, அந்த பள்ளிக்கூட ஆசிரியர் சாதாரணமா பேசிட்டு போறாங்க. அந்த குழந்தைக்கும் அந்த ஆசிரியருக்குமான ஒரு ரேப்போ வளருது, அங்க கிரியேட் ஆகுது. இது வளர்ச்சி, இது மாற்றம். மாற்றம் என்பது இப்படி இருக்கணும், நடுங்கி வச்சு அடிச்சு ஒடுக்கியே காலத்தை கொண்டு போய் இருக்க முடியாது. எங்க காலத்துல இருந்த மாதிரியே இருக்கணும்னா இல்லை, இதுதான் மாற்றம். அப்போ இருப்பதில் என்ன சிக்கல், அதை மேம்படுத்துவதற்கு என்ன, அப்படிதான் இருக்க முடியும், அதுதான் வேணும். அப்போ மாற்றம் அப்படின்னா யாரால முடியும் அப்படிலாம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோமே, ஒரு பிம்பம் இருக்கு. இந்த பிம்பம் வந்து இப்ப உதாரணத்துக்கு விஜய் அப்படின்னு வச்சு பேசுறோம். திரைப்பட நடிகர் விஜய் இருக்கார், தமிழ் திரைப்படத்துல முன்னணி நடிகர், பல கோடிகளில் சம்பளம் அப்படிலாம் சொல்றாங்க. அவர் இந்த நிலையை அடைவதற்கு 30-32 ஆண்டு ஆயிருக்கு. அதாவது அவர் வயது 51, ஆனால் அவர் திரைத்துறையில் அவருக்கு அவர் உள்ள நுழைஞ்சதுல இருந்து 32 ஆண்டுன்னு சொல்றாங்க. நான் அப்படி சொல்லல. நான் பாக்குறது, அவங்க அப்பா மிகப்பெரிய இயக்குனர், அவங்க அப்பாவினுடைய வயது ஏறக்குறைய 80 தாண்டிருச்சு. அந்த அப்பாவினுடைய அனுபவமும் இந்த மகனுடைய அனுபவம் சேர்த்து 130 ஆண்டு அனுபவம் தான் நான் பார்ப்பேன். ஏன்னா அதே துறையில் போகும்போது அப்பாவினுடைய அனுபவமும் பையனுக்கு வந்துருது, அம்மாவினுடைய அனுபவமும் அதே துறையில் பயணிக்கும் போது. வேறு துறைனா அப்பாவுக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்லிட்டு போறலாம், அதே துறையில் இருக்கிறதுனால. அப்போ அவர் திரைத்துறையில் வல்லுனர்.
ஆனா அதற்காக சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்திலையும் கொண்டு வந்து அவர் வல்லுநராக இருக்க முடியுமா? முடியாது. இப்ப நான் வழக்கறிஞர், நான் 22 ஆண்டு ஆயிருச்சு வக்கீலாகி, 5 ஆண்டு படிச்சு சேர்த்த 27 ஆண்டு ஆயிருச்சு. 27 ஆண்டு எனக்கு வக்கீல் அப்படிங்கிறதுக்காக இப்ப எங்க ஊர் மாஞ்சோலைக்கு மலையில பேருந்துல போறோம். போய்கிட்டு இருக்கும்போது பேருந்து பழுதாயிட்டு. அப்போ ஹைகோர்ட்ல வக்கீலு, எங்க ஊர்ல பிறந்தவரு, அவர் பெரிய ஆளு, அவர் நிறைய வழக்குகளை பார்த்திருக்காரு, அதனால அவர்கிட்ட இந்த பஸ்ஸை கொடுத்துருவோம், பஸ் ஓட்ட முடியல, இந்த பஸ் அவர் மேல வரைக்கும் மாஞ்சோலை வரைக்கும் ஓட்டிட்டு வரட்டும் அப்படின்னா அதுவும் மாற்றம் தான். ஆனா அது ஏற்புடையதா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பேருந்துல இருக்கிறவங்க எல்லாம் நம்பி என்கிட்ட கொடுத்துருவாங்களா? கொடுத்துட முடியுமா? ஒரு வளைவு தாண்டாது. நான் 2 சக்கரம் ஓட்டமாக தெரியும், எனக்கு 4 சக்கர வாகனம் ஓட்ட தெரியும். ஆனால் எனக்கு பேருந்து மாதிரி கனரக வாகனங்கள், அந்த ஹெவி வெஹிக்கிள் நான் ஓட்டி பழகினது இல்லை. சோ நான் வக்கீலா இருக்கலாம், என் துறையில் வல்லுநரா இருக்கலாம், நான் ஆசிரியரா இருக்கலாம், நான் மருத்துவரா இருக்கலாம். அந்த பேருந்தை இயக்குவதற்கு எனக்கு போதிய அளவுக்கு அனுபவம் இருக்குதா அப்படின்னு இப்ப பார்க்கணும். சோ மாற்றம் என்பது திடீர்னு ஒருத்தரை கொண்டு வந்து இவர் இந்த துறையில் வல்லுனர், அதனால இதை சரியா பண்ணிடுவாருன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்க முடியாது. அப்போ மாற்றம் என்பது வளர்ச்சியை நோக்கி இருக்கணும். ஆளை மாத்துறது மட்டுமே வளர்ச்சி ஆயிராது. இன்னொரு துறையில் வல்லுனர் என்பதற்காகவே எல்லா துறையிலும் ஒரு வல்லுநராக மனித இயல்புக்கு இருக்க முடியாது. அதனால முரண்பட்டு தான் பார்க்க முடியும். சினிமா துறையில் அவருடைய நிபுணத்துவத்தை இங்க யாரும் கேள்விக்குள்ள ஆக்க முடியாது. அதை அவர் நிரூபிச்சிட்டார். ஆனா இன்னைக்கு 300 கோடியோ 200 கோடியோ 100 கோடியோ 500 கோடியோ ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. அந்த தொகை அவர் முதல் படத்துல வாங்கல. இன்னைக்கு இருக்கக்கூடிய ரசிகர் பட்டாலும் அவருக்கு முதல் படத்துல வந்துடல. இன்னைக்கு இருக்கக்கூடிய அவர் பட்ஜெட் முதல் படத்துல வரல. ஏன் வரல? அவர் தன்னை அங்க நிரூபிக்கல. முதல் 10 படம் பிளாப் ஆகுது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கி இன்னைக்கு ஒரு கமர்ஷியல் கிட்ல வரார். அப்படி அரசியலுக்கு வரும்பொழுது முதலில் தன்னை நிரூபிக்கணும். யாராக இருந்தாலும், நான் உட்பட எவர் ஒருவர் அரசியலுக்கு வந்தாலும் பொது வாழ்வுல என்னை முதல் நான் நிரூபிக்கணும். எனக்கு பொது வாழ்வுல என்னென்னலாம் செய்ய முடியும், என்னென்னலாம் எனக்கு என்னென்னலாம் இந்த ஒரு குறிக்கோள் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு எதிர்கால திட்டம் இருக்கு. இந்த மக்களை மேம்படுத்துவதற்கான எங்கிட்ட இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன, அந்த திட்டங்களை வழிமுறைப்படுத்துவதற்கான வழிகாட்டுதல் என்ன இருக்கு, எங்கிட்ட யாரெல்லாம் எனக்கு ஆலோசனைக்கு இருக்காங்க, அதை கொண்டு போறதுக்கான குறிக்கோள், அதுக்கான இலக்கு என்ன, இப்படி எல்லாம் வச்சு பார்த்து இதை தொடர் செயல்பாட்டின் மூலமாக மட்டும்தான் என்னால் நிரூபிக்க முடியும். நிரூபிச்ச பிறகு இங்க யாரும் யாரையும்